வணக்கம் தமிழ் உறவுகளே. ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள் குழந்தைகளே. உங்க வீட்டிலேயே உங்களைச் சுற்றியே இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கு. அதனை சரியாக பயன்படுத்தினால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் நோய்வாய்ப்படவே மாட்டீர்கள் பிள்ளைகளே. அதனால்தான் இந்த லக்ஷ்மி அம்மா இனி ஒரு கதையா உங்களுக்கு சொல்லுறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனைகள் இல்லை, விலை உயர்ந்த மருந்துகளும் இல்லை. ஆனா நம்ம தாத்தா பாட்டிகள் 80-90 வயசு வரை எந்த பெரிய நோயும் இல்லாம வாழ்ந்தாங்க. கடும் குளிராயிருந்தாலும் சரி, வெயில் சுட்டாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் உடல் வலிமையோடத்தான் இருந்தாங்க. இப்போ என்ன நிலைமை? சின்ன வானிலை மாற்றம் வந்தாலே சளி, காய்ச்சல், சில நேரம் குழந்தைகளுக்கும் கூட பல நோய்கள். அப்படின்னா உண்மையிலே மாற்றம் வந்தது எங்கே? ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆயுர்வேத குரு தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அவரது ஒரு சீடன் எழுந்து கேட்டான், குருதேவா, இப்போ எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு நோய்? ஏழைகளுக்கு சிகிச்சை எடுக்க கூட பணம் இல்லையே. நோயே வராத மாதிரி எளிய வழி ஏதாவது இல்லையா? குரு சிரிச்சார். மகனே, நீ நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாய். நோய் வெளியிலிருந்து வர்றது இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ளிருந்துதான் உருவாகுது. நாம் தினமும் குளிச்சு உடலை வெளியிலிருந்து சுத்தம் செய்றோம். ஆனா உள்ளே சேர்ற அழுத்தை நம்ம சுத்தம் செய்றோமா? உணவு வாயிலிருந்து வயிறுக்கு போகுது, அங்கிருந்து குடலுக்கு போகுது. ஆனா எல்லா உணவுகளும் ஒரே நேரத்துல ஜீரணமாவதில்லை. தானியங்கள் ஜீரணிக்க 18 முதல் 20 மணி நேரம் ஆகுது. காய்கறிகள் 6-7 மணி நேரம், பழங்கள் 8-9 மணி நேரம். ஒரு உணவு முழுசா ஜீரணிக்க முன்னாடியே இன்னொரு உணவு உள்ளே போகும்போது அந்த உணவு அழுக ஆரம்பிக்குது. அங்கிருந்து கிருமிகள் உருவாகுது. அந்த விஷம் இரத்தத்துக்குள் கலந்து உடல் முழுக்க பரவுது. அதனால்தான் தோல் நோய், மூட்டுவலி, மலச்சிக்கல், சர்க்கரை, புற்றுநோய் மாதிரி பல நோய்கள் வருது. அப்போ குரு சொன்னார், இயற்கை எண்ணெய் நமக்கு 5 விஷயங்களை கொடுத்திருக்கிறாள். அவை எல்லாம் மலிவு. பல விஷயங்கள் ஏற்கனவே உங்க வீட்டிலேயே இருக்கிறது. முதலாவதாக வேப்ப இலை. காலையில் வெறும் வயிற்றில் 2 வேப்ப இலை மென்று சாப்பிட்டால் உடலுக்குள்ளிருக்கும் கிருமிகள் அழியும், இரத்தம் சுத்தமாகும், வாய்ப்புண், மலச்சிக்கல், சரும பிரச்சனைகள் குறையும். வேப்ப நீர் குடித்தால் இரத்த சர்க்கரை கட்டுப்படும். டெங்கு, மலேரியா மாதிரி நோய்கள் உங்களை நெருங்காது. அடுத்தது நெல்லிக்காய். ஆயுர்வேதம் சொல்றது 100 பழங்களின் சக்தி ஒரு நெல்லிக்காய்க்கு சமம். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை தெளிவாகும், கல்லீரலும் சிறுநீரகமும் நன்றாக வேலை செய்யும், வயசானாலும் உடல் இளமையாயிருக்கும். அதுக்கு பிறகு மஞ்சள். வீட்டிலேயே அரைத்த மஞ்சள் தான் உண்மையான மருந்து. காலையில் வெந்நீரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து குடிச்சா ரத்தம் சுத்தமாகும், மூட்டு வலி குறையும், இதயம் வலுவாகும், முகம் பிரகாசமடையும், புற்றுநோய் மாதிரி ஆபத்தான நோய்களிலிருந்து உடல் பாதுகாப்பு பெறும். அடுத்தது கற்றாழை. காலையில் 1 அல்லது 2 தேக்கரண்டி கற்றாழை சாறு குடிச்சா நீரிழிவு கட்டுப்படும், உள்ளுறுப்பு காயங்கள் ஆறும், மலச்சிக்கல், மூட்டுவலி, முதுகுவலி குறையும். ஆனா கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் பெண்களும் இதை குடிக்கக்கூடாது. கடைசியாக படிகாரம். ஆயுர்வேதத்தில் இதை இரத்த சுத்திகரிப்பு கல் என்று சொல்வாங்க. சிட்டிகை அளவு தண்ணீரில் கலந்து அவ்வப்போது குடிச்சா இரத்தத்தில் உள்ள நச்சுகள் வெளியேறும். வாய்ப்புண், ஈறுவலி, இருமல், சளி குறையும். ஆனா இதையும் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடாது. குரு கடைசியில் சொன்னார், இந்த விஷயங்கள் எல்லாம் ரூபாய் 100க்கும் குறைவானவை. ஆனா லட்சக்கணக்கான மருந்துகளால் செய்ய முடியாத வேலைகளை இவை செய்யும். உடலை உள்ளிருந்து சுத்தம் பண்ணினா நோய் தானாகவே விலகும். இளமை நீண்ட காலம் நீடிக்கும் குழந்தைகளை, பிள்ளைகளே. இப்படி செய்யும்போது நீங்க தினசரி பலவீனமின்றி உற்சாகமாய் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். அடுத்த வீடியோவில் இந்த லக்ஷ்மி அம்மா உங்களிடம் மீண்டும் சந்தித்து மற்ற இயற்கை மருத்துவ சூத்திரங்களையும் பகிரப்போகிறேன்.